வாங்க இந்த கூடை எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கூடை வந்து அந்த கவர்மெண்ட்டில் வந்து இந்த மாதமாக இருக்கும் போது கொடுப்பாங்கல்ல, அந்த கூடை ஒன்று எடுத்துக்கிட்டேன். உங்கள் வீட்டில் அந்த மாதிரி கூடை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு கீழே வந்து நான் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே ஒரு கட்டப்பையோட கொம்பை வந்து என்ன பண்ணுங்கள், இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேர்ந்தா மாதிரி சொருவிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 கட்டப்பை கொம்பை எடுத்து 4ஆக உடச்சிக்கோங்க. உடச்சிக்கிட்டு 4 சைட்லேயும் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி டேப் போட்டோம் இல்லை நூல் வச்சோ எப்படியோ ஒன்று கட்டிக்கோங்க. ஆனால் டேப் போட்டு ஒட்டினீங்கன்னா நல்லா ஃபிக்ஸடாக இருக்கும். அது அங்கே இங்கே நவுறாது. நூல் வச்சு கட்டினீங்கன்னா கொஞ்சம் நவுந்துக்கிட்டே இருக்கும். டேப் வச்சே ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் கைப்பிடி வரும் பார்த்திங்களா, அதை கழட்டி இந்த மாதிரி நான் எப்படி வைக்கிறனோ அதே மாதிரி உள்ளுக்கு வச்சு 2 பக்கமும் நூல் போட்டு கட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம தனித்தனியாக டிவைட் பண்ணும்போது எப்படி ஆகும்னா, ஒரு பக்கம் தட்டு ஒரு பக்கம் கிண்ணம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா உங்கள் வீட்டு குட்டீஸோடைய வளையல் இல்லை நம்மளோட அந்த மெட்டல் வளையல் பழுசான வளையல் இருக்கும்ல, மெட்டல் வளையல், அந்த மாதிரி வளையலை இந்த மாதிரி கொக்கி மாதிரி வளைச்சிக்கோங்க. அந்த கூடையோட எங்கெங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ அந்த ஹோல்ஸ் எல்லாம் போட்டு என்ன பண்ணுங்கள், அந்த கொக்கியை வளைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், கரண்டி, வடி, பிள்ளைங்களோட பால் புட்டி எல்லாத்தையும் ஈஸியாக நம்மளால் மாட்ட முடியும்.